இது எவ்வளோ நான் சொல்கிறீங்க? 45 ரூபா. 45 ரூபா. யாராவது கேட்டிருக்காங்களாங்க்கா? எவ்வளோ ஒரு கேட்குறாங்க? 32 3 வரலும் கேட்டிருக்காங்க. 1500. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் மேச்சேரி ஆட்டு சந்தைக்கு வந்திருக்கோம். இந்த சந்தைக்கு பார்த்தீங்கன்னா புதன்கிழமை காலையில் கூடுது. இந்த சந்தையில் கருப்பு கெடா, சின்ன குட்டி, பால் குட்டியிலேருந்து செம்மறி ஆடு, வளர்ப்பு குட்டி எல்லாமே கலந்து வரும். இந்த சந்தையில் எப்படி ஆடு வந்திருக்கு, என்ன விலை போகுது அப்படின்றத இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், கெடா குட்டி ஒன்று வாங்கியிருக்காங்க. நான் வீட்டுக்கு வளர்ப்பு வாங்கியிருக்கீங்களாண்ணா? இல்லை, தேவத்தை கருசாமி. ஓ, கோயிலுக்கு வாங்கியிருக்கீங்க. ஓகே ஓகேண்ணா. இது எத்தனை மாதம்னு சொன்னாங்கண்ணா? எதுவும் சொல்ல. இப்போ பல்லு போட்டிருக்காண்ணா? பல்லு இன்னும் வைக்கல. கறி என்ன ஒரு 12 கிலோ வருமாங்கண்ணா? கறி 12 கிலோ வரும். சேலம் கருப்பு வீட்டுக்கு கோயிலுக்கு வாங்கியிருக்காரு. எவ்வளோண்ணா சொன்னாங்க? சொன்னாங்க 16. 16 சொல்லி 13க்கு வாங்கியிருக்கீங்க. இன்னும் குறைச்சி கேட்டிங்களாண்ணா? ஓ, இன்னும் குறைச்சி கேட்டும் 13க்கு தான் கொடுத்துருக்காங்க. ஓகே ஓகேண்ணா. ஃப்ரெண்ட்ஸ், இவர் பார்த்தீங்கன்னா அண்ணா பார்த்தீங்கன்னா வாரம் வாரம் அந்த சந்தைக்கு வராரு. இந்த சந்தையில் இவர் தான் கொஞ்சம் நல்லா எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரிய கிடாவாக கொண்டு வருவார். எல்லாமே பார்த்தீங்கன்னா 25 கிலோ 30 கிலோ கறி வர மாதிரி ஆடுங்க. இருக்கிற பெருங்கடெல்லாம் பார்த்தீங்கன்னா அவரோட தான். செவலை கலரில் ஒரு கடை இருக்குது. எல்லாம் கண்ணுக்குட்டி வேறதுக்கு இருக்குது. அண்ணா இது பல்லு வச்சிருக்காண்ணா? பல்லு 4 பல்லு. அது 4 பல்லுங்களா? கறி எத்தனை கிலோ வரும்? ஒரு 45 கிலோ வரும். 45 கிலோ கறியாக வரும். 45 கிலோ வரும். உயிரோடைக்கு 80 கிலோ வரும். உயிரோடைக்கு 80 கிலோ வரும். 40 கிலோ 45 கிலோ வரும்னு இருக்காங்க. உயிரோடைக்கு 80 கிலோ இருக்குமா? பெருங்கடாவா இருக்கு. இது நம்ம சேலம் கருப்பு. ஓகே ஓகே. இது எவ்வளோ நான் சொல்றீங்க? 45 ரூபா சொல்லுது. எவ்வளோண்ணா? 45 ரூபா. 45 ரூபா. 35 ரூபா வரைக்கும் கேட்டுருக்காங்க. சரிண்ணா. 45 ரூபா சொல்லி 35 ரூபா வரலும் கேட்டிருக்காங்க. யாரோ கொடுத்து வந்துடுறாங்க. இது ஃபைனல்னா எவ்வளோ கொடுத்துருவாங்க? கொடுத்துருவாங்க. சேர்த்து அதனால 1000 கொடுத்துருவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் 20லேருந்து 25 கிலோக்கு மேலே கறி வரும். இந்த 2 கடாயும் எல்லாம் 30 கிலோ 35 கிலோ கறி வர மாதிரி கடாலாம் இருக்குது. ஆனால் இதில் எவ்வளோலேருந்து கடை இருக்குது? 25,000 வரைக்கும் இருக்குது. 25,000 இருக்குது. 20,000லேருந்து 25,000 வரலும் கடை வச்சுருக்காரு. எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் கருப்பு. ஒவ்வொன்றும் 2 பல்லு போட்டிருக்கு அப்படின்னு இருக்காரு. எல்லாம் 2 பல்லு 4 பல்லுங்களாண்ணா? 2 பல்லு 4 பல்லு கடா. சந்தைக்கு பார்த்தீங்கன்னா இவர் எப்பயுமே இந்த மாதிரி பெருங்கடா கொண்டு வருவார். சந்தைக்கு வந்தீங்கன்னா இவர்கிட்ட கேட்டு வாங்கிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், கெடா ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இது நல்லா ஹைட்டாக இருக்குது. சேலம் கருப்பு. அக்கா, எங்கேருந்து வரீங்கக்கா? மேய்ச்சேரி தாங்களா? வீட்டில் வளர்த்துற கெடாங்களா? ஓகே ஓகே. பல்லு எத்தனை பல்லுங்கக்கா? 4 பல்லு. ஓகே, நல்லா பெருங்கடையாக இருக்குது. எத்தனை கிலோங்கக்கா கறி வரும்? 40 கிலோ வரும். எவ்வளோங்கக்கா விலை சொல்கிறீங்க? 35. யாராவது கேட்டிருக்காங்களாங்க்கா? எவ்வளோ வரலும் கேட்குறாங்க? 32 3 வரலும் கேட்டிருக்காங்க. ஓகே ஓகே. நீங்கள் எவ்வளோண்ணா கொடுத்துருவீங்க? 35 தான் கொடுப்பீங்க. ஓகே ஓகே. 35னா தான் கொடுப்போன்ருக்காங்க. ஏன்னா கம்மியாக தான் விலை சொல்லியிருக்கேன். அதனால் அவ்வளோதான் கொடுப்போன்ருக்காங்க. குறைச்சி கேட்டால் ஒரு 500 ரூபா கம்மியாக கிடைக்கும். நல்லா இருக்கு கேட்டா. ஃப்ரெண்ட்ஸ், அவர் அண்ணா பார்த்தீங்கன்னா அவர் பேர் சதீஷ்குமார். அவர் வந்து சந்தைக்கு பார்த்தீங்கன்னா வாரம் வாரம் வராரு. எல்லாமே பார்த்தீங்கன்னா சேலம் கருப்பு தான் கொண்டு வந்திருக்காரு. வாரம் வாரம் இவருமே 10-15 குட்டிக்கு மேலே கொண்டு வருவார். எல்லாமே பார்த்தீங்கன்னா 8 கிலோ 10 கிலோ கறி வர மாதிரி குட்டிங்க. அந்த குட்டிங்கெல்லாம் 7 மாதம் 8 மாதம் இருக்கிற குட்டி.
அந்த குட்டிங்களும் அவரோட தான். நான் என்ன விலையில இருந்து நான் இந்த வாரம் குட்டி இருக்கு நம்மகிட்ட? எதுனா இந்த வாரம் என்ன குட்டி எவ்வளோ விலையில இருந்து இருக்கு? 12 ரூபா ரேஞ்ச் வரணும். 11 ரூபா 12 ரூபா ரேஞ்சுக்கு இருக்கு. எத்தனை கொண்டு வந்தீங்க, எத்தனை கொடுத்துருக்கீங்கண்ணா? 30 கொண்டு வந்தேண்ணா. ஆ, 5 கொடுத்துருக்கீங்க. 5 மட்டும் கொடுத்துருவீங்க. பரவாயில்லாண்ணா விலை. சுமாராக தானே அந்த அளவு. ஆடு நிறைய இறங்கியிருக்கு போலண்ணா இந்த வாரம். அதிகம்ண்ணா. இந்த வாரம் அதிகம், கூட்டம் அதிகம் வந்திருக்கு. ஓகேண்ணா. ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா 11 ரூபா 12 ரூபா விலையிலேருந்து இருக்குது அப்படின்னு இருக்காரு. இல்லை சின்ன குட்டிலாம் 8 ரூபா 9 ரூபா இருக்குது. சின்ன குட்டிலாம் பார்த்தீங்கன்னா 8 ரூபா 9 ரூபா ரேட்லேருந்துலாம் இருக்குது. சந்தைக்கு வந்தீங்கன்னா அவர்கிட்ட வாங்கிக்கலாம். நல்ல ஆடம். சந்தைக்கு வந்து கேட்டிங்கன்னா நல்ல ஆடாக கொடுப்பாரு. எல்லாம் சின்ன சின்ன குட்டிங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ணா பேர் பார்த்தீங்கன்னா ஐயனார். அவர் வாரம் அந்த சந்தைக்கு வர்றாரு. குட்டிலாம் பார்த்தீங்கன்னா நிறைய கொண்டு வருவார். பொட்டை குட்டியும் கிடா குட்டி கலந்து தான் வச்சுருக்காரு இந்த வாரம். இந்த குட்டியில் எவ்வளோ விலையில நான் சொல்லியிருந்தாரு? 11 ரூபா. ஒன்று 10 ரூபா 11 ரூபா. இப்போ பொட்டை இருக்கு. ரெண்டு மட்டும் பொட்டை குட்டி. 3 கிடா குட்டி, அது 2 பொட்டை. கிடா குட்டி என்ன ரேட்ண்ணா? 11 ரூபாங்களா? 11 ரூபா ரேட்டு. அதில் வந்து கேட்டால் கம்மியாக குறைச்சி கொடுப்போன்னு சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்கு குட்டி. பொட்டை எவ்வளோங்கண்ணா? 12 ரூபா சொல்கிறேன்னா ஒரு 10 ரூபா 9 ரூபா வந்து கொடுத்துருக்கீங்க. 9 ரூபா 10 ரூபா கூட கொடுத்துருவாங்க. ரெண்டு பல்லு இருக்குங்களா? 6 பல்லு. 6 பல்லு. பொட்டைக்கு 2 பார்த்தீங்கன்னா 6 பல்லு. 9 ரூபா வந்தால் கொடுத்துருவோம் அப்படின்னு இருக்காங்க. வந்தோம் நல்லா இருக்கு. நான் இந்த கடை எவ்வளோ நான் சொல்கிறீங்க? இது 23 ரூபா சொன்னேங்க. பேர் தான் 19 ரூபாய்க்கு கேட்குறாரு. 19 ரூபாய்க்கு கேட்குறாருங்களா? ஓகே. அது 35 ரூபா சொல்லுது. இப்போ அது 35 ரூபா சொல்கிறீங்க. அவர் 25 ரூபான்னு சொல்லி சொன்னார். 35 ரூபா சொல்லிடுறீங்களா? அது கீழே கறியை 30 கிலோ வரும் போல. அது 40 கிலோ வருங்க. கறியை 40 கிலோ வரும். ஓகே. 2 பல்லுங்களா? 2 பல்லு. அது எவ்வளோன்னா ஃபைனல் கொடுத்துடலாங்க? அது 32 ரூபா கொடுத்துடலாங்க. 32 ரூபா கொடுத்துடலாம். உடச்சி தான் கேட்குறாங்க. அதுக்கும் கீழே உடச்சி தான் கேட்குறாங்களா? 1 ரூபாய்க்கு கீழே தான் கேட்குறாங்க. இது ஃபைனல்னா எவ்வளோ கொடுத்துடலாண்ணா? இது ஃபைனல் 21 ரூபா தான் கொடுத்துடலாம். ஓகே. இது பல்லு வச்சிருக்கானா? இது என்ன பல்லு வைக்கல. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா சந்தைக்கு நிறைய ஆடு இறங்கியிருக்கு. எல்லாம் வெளியிலேருந்து நிறைய வாங்குறதுக்கு வந்திருக்காங்க. எல்லாமே ஃபுல்லாக சேலம் கருப்பு. வளர்ப்பு குட்டியிலேருந்து பெருங்கடா வரலும் நிறைய வந்திருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வளர்ப்பு குட்டி, செம்மறியாடு குட்டி நிறைய இருக்கு. 5 நாள் 20 நாள்ல இருந்து 1.5 மாதம் 2 மாதம் குட்டி வரலும் இருக்கு. என்ன விலையில நான் குட்டிங்க இருக்கு? 1500. 1500. பெருங்குட்டியில எத்தனை மாசம் குட்டிங்கண்ணா? 2 மாசம் இருக்கும். 2 மாசம் இருக்கும். அதுல என்ன ரேட்டுண்ணா வரும்? 3 ரூபா வரும். 3 ரூபா வரும். அதான் கிடா குட்டியா பொட்டை குட்டி? பொட்டை குட்டி. கிடா குட்டி பொட்டை குட்டி 2 கலந்துருக்காங்க. கடலாம் வித்தாச்சு. பொட்டை குட்டி மட்டும் தான் இருக்கு. ஓகே. 1500 ரூபாயிலேருந்து 3000 ரூபா வரலும் குட்டிங்க இருக்கு. பொட்டை குட்டி மட்டும் தான் இருக்கு. அதுலேருந்து கேட்டால் ஏதாவது கம்மியாக கிடைக்குமாங்கண்ணா? அதுலேருந்து கேட்டால் கம்மியாக குறைச்சி கொடுப்பீங்க. நீங்கள் வாரம் சந்தைக்கு வரீங்களா? இந்த வாரம் பரவாயில்லைங்களாண்ணா உங்களுக்கு வியாபாரம்? சுமார் தான். ஓகே. ஆனால் இப்போ ஆடு கொஞ்சம் நிறைய இறங்கியிருக்கு. ஓகே. உங்களை கான்டாக்ட் பண்ணி கேட்குறப்ப இந்த மாதிரி குட்டி கொடுப்பீங்களா? ஃபோன் நம்பர் சொல்கிறீங்களாண்ணா? அப்போ 80 12 86 78 40. பேர்னா? பேர் முருகன் எடப்பாடி. முருகன் எடப்பாடி. ஓகே. பால் குட்டி, வளர்ப்பு குட்டி எல்லாம் நிறைய வந்திருக்கு. சேலம் கருப்பு, கிடா குட்டி, பொட்டை குட்டி எல்லாம் கலந்துருக்கு. அண்ணா தான் கொண்டு வருவார். இதுலேயும் பார்த்தீங்கன்னா 2000 2500 குட்டிங்க இருக்குது. கிடா குட்டிலாம் 2000 ரூபாயிலேருந்து இருக்குது. பால் குட்டிங்க, வளர்ப்பு குட்டிங்க எல்லாமே இருக்குது.
இது பார்த்தீங்கன்னா 1.5 மாதம் 2 மாதம் இருக்கிற குட்டிங்க. இது எல்லாமே கிடா குட்டிங்களா பொட்டை குட்டிங்களா? கிடா குட்டி இருக்கும், 2 கலந்து இருக்குது. எல்லாம் 2 மாதம் இருக்குங்களாண்ணா? 1.5 மாதம், 1 மாதம், 1 மாதத்துலேருந்து 1.5 மாதம். ஓகே. கிடா குட்டியில் என்ன ரேட்டில் எத்தனை இருக்குது? 3 விலை வருங்க. பொட்டை குட்டி இருந்தால் 2000 2 விலை வரும். பொட்டை குட்டி 2 2.5லேருந்து இருக்கு. கிடா குட்டினா 3 3லேருந்து இருக்கு. எல்லாமே தலை கடிக்கிறாங்க குட்டி, ஒரு பெரிய குட்டி. எல்லாமே பார்த்தீங்கன்னா தலை சாப்பிட்ற அளவுக்கு இருக்கு. வாரம் நீங்கள் சந்தைக்கு வரீங்களாண்ணா? வாரம் வரீங்க, பரவாயில்லைங்களாண்ணா? வியாபாரம் வந்து வரோம் உங்களுக்கு? அளவுக்கு இல்லைன்னா பரவாயில்ல. கொஞ்சம் ஆடு நிறைய இறங்கி இருக்கிறதுனால கொஞ்சம் கம்மியாக தான் ரேட்டு போகுதுன்னு சொல்கிறாங்க. மழை கொஞ்சம் நிறைய இருக்குது. இப்போ மழை வந்துச்சிங்களா காலையில்? தூரங்களா? தூரல் தானா? ஓகே ஓகேண்ணா. எத்தனை குட்டி கொண்டு வந்தீங்க, எத்தனை குட்டி கொடுத்துருக்கீங்கண்ணா? ஒரு 20 குட்டி கொண்டு வந்தேண்ணா. 10 கொடுத்துருவோம். 10 குட்டி கொடுத்துருக்கீங்க. ஓகே ஓகேண்ணா. உங்களை கான்டாக்ட் பண்ணி கேட்டால் அந்த மாதிரி குட்டி கிடைக்குமாங்கண்ணா? ஃபோன் நம்பர் சொல்கிறீங்களாண்ணா? 63 69 69 11 4005. 4005. உங்கள் பேருண்ணா? ரஞ்சித். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு அண்ணா பார்த்தீங்கன்னா நிறைய வாரம் கொண்டு வருவார். இந்த வாரம் ஒரு 3 குட்டி தான் வச்சுருக்காரு. எவ்வளோ விலை சொல்கிறாரு என்னன்னு தெரில, கேட்கலாம். அண்ணா இந்த வாரம் எத்தனை குட்டி கொண்டு வந்தீங்க? ஒரு 7 குட்டி கொண்டு வந்தேண்ணா. 3 தான் இருக்கு. 3 மட்டும் விற்காம இருக்குண்ணா. கலர் குட்டியா இருக்கும். கலர் குட்டின்றதுனால விற்காம இருக்கு. ஓகே ஓகே. என்ன எப்படிண்ணா விலை நிலவரம் போகுது? 5 நாளா சொன்னா 4.5 கேட்குறாங்க. 5 சொல்லி 4.5 தான் கேட்குறாங்க. ஒரு 5 ரூபா வந்தால் கொடுத்துடலாம். ஒவ்வொன்றா 5 ரூபா வந்தால் கொடுத்துருவீங்க. எல்லாம் 3மே கிடா வாங்கண்ணா? 3 கிடா குட்டி. 3மே கிடா குட்டி. நல்லா இருக்கு. கருப்பு குட்டியெல்லாம் கொடுத்துட்டேன். கருப்பு குட்டி எல்லாம் கொடுத்துட்டீங்க. கலர் குட்டியா இருக்கும். கலர் குட்டி மட்டும் நின்றுச்சு. எத்தனை மாசம் இருக்கும் ஒவ்வொன்றும்? ஒரு 3 மாசம் கிட்ட இருக்கு. 3 மாசம் தான் இருக்கும். நல்லா இருக்கு குட்டி. 3 மாசத்துலயே நல்லா தான் இருக்கு குட்டி. கலரா இருக்கும், வாங்கல. கலரா இருக்கு. இது எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாரம் பார்த்தீங்கன்னா வாங்குறதுக்கும் சரி விற்கிறதுக்கும் சரி நிறைய பேர் வந்திருக்காங்க. 14 ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பொட்டாடு செம்மறி ஆடுலாம் நிறைய வந்திருக்கு. வாங்கினதுக்கு இந்த கடாய் வாங்கி 9 ரூபா 10 ரூபா மேலே சொல்லியிருக்காங்க. அதாவது 6 மாதம் 8 மாதம் இருக்கிற குட்டிங்க. கிடா குட்டி பொட்டை குட்டி எல்லாம் கலந்துருக்கு. நல்லா இருக்கு குட்டிங்க. எல்லாம் பொட்டாடு. எல்லாம் 2 புல்லு 4 புல்லு இருக்கு ஆடு. இன்னும் 12 ரூபா 13 ரூபா ரேஞ்சுக்கு சொல்றாங்க. பொட்டா செம்மறி ஆடு வளர்ப்பு குட்டி வச்சிருக்காங்க. இதெல்லாம் கிடா குட்டியா பொட்டை குட்டிங்களாம்மா? கிடா குட்டிங்களா? எல்லாம் வளர்ப்பு குட்டி. ஒன்று பார்த்தீங்கன்னா 7 ரூபா மேலே நல்லா இருக்கு குட்டி. எல்லாம் 3 மாதம் 2 மாதம் இருக்கிற குட்டிங்க. குட்டி நல்லா இருக்கு குட்டி. இது பார்த்தீங்கன்னா 4மே கடா குட்டி. இது எவ்வளோண்ணா ஜோடி? ஜோடி 6 ரூபா. இது பார்த்தீங்கன்னா ஜோடி 6 ரூபா. 6 ரூபா சொல்கிறாங்க. நல்லா இருக்கு குட்டிங்க. அண்ணா இப்போ வாங்கிருக்கீங்களா இல்லை விற்கிறது வச்சுக்கிறீங்களா? எவ்வளோண்ணா ஜோடி? ஜோடி 7 ரூபா வருது. இது செம்மறி ஆடு தான். செம்மறி ஆடு தான். நல்லா இருக்கு குட்டி. ரெண்டுமே கடை குட்டிங்களா? 2 பொட்டை குட்டி தான். ஓகே ஓகே. எத்தனை மாதம் இருக்கும்? ஒரு 2 மாதம் இருக்கு. 3 மாதம் ஆகும். 7 மாதம் ஆகும். செம்மறி ஆடுலாம் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து இறங்கியிருக்கு. குட்டி இதில் ஜோடி என்ன ரேட்டுங்கண்ணா?
பாஞ்சு ரூபா மேலே வருது. இதெல்லாம் கடா குட்டிங்களா? இப்போ கடா குட்டி தான். கடா குட்டி 3 மாதம் இருக்குது. ஜோடி 5 ரூபா மேலே சொல்கிறாங்க. நல்லா இருக்கு குட்டி. பரவாயில்லைங்கண்ணா இந்த வாரம் வியாபாரம்? சுமார் தான். சுமார் தான். எதனாலங்கண்ணா? ஆடு நிறைய இறங்கியிருக்கு அப்படின்றதுனாலங்களாண்ணா? ஆடு கொஞ்சம் கம்மி தான். பணக்காரங்க வரல. ஓகே ஓகே. செம்மறி ஆடு கம்மியாக தான் இறங்கியிருக்குங்களா? ஓகே ஓகேண்ணா. நல்லா இருக்கு குட்டிங்க எல்லாமே. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜோடியில் விலை சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 11 ரூபா 12 ரூபா மேலே வரும். என்ன இதெல்லாம் கிடா குட்டிங்களாண்ணா? எல்லாமே கிடா குட்டி. எது எவ்வளோண்ணா ஜோடி? 5 5.5. அது கீழே கம்மியாக கேட்டால் எவ்வளோக்கு நான் கொடுக்கலாம்? 13 ரூபாய்க்கு கொடுக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 4 மாதம் 5 மாதம் இருக்குமாங்கண்ணா? அவ்வளோதான் இருக்கும். 4 மாதம். ஜோடி 13 ரூபா வந்தால் கொடுத்துருவோம் அப்படின்னு இருக்காங்க. நல்லா இருக்கு குட்டி எல்லாமே கடா குட்டி. ஒரே குட்டி மட்டும் இவ்வளோ ஆடு பிடிச்சிக்கிறான். அவனுக்கு ஏற்று குடிப்போம். நீ ஒன்னையும் தம்பி நீங்களா பிடிச்சிட்டு வந்தீங்க? எல்லாம் நீங்களா பிடிச்சிட்டு வந்தீங்க? எல்லாம் கடா குட்டிங்களா? எவ்வளோ அதெல்லாம் ரேட்டு? 7200. ஒவ்வொன்றும் 7200. ஓகே ஓகே. இப்போ எல்லாத்தையும் ஒட்டுக்காலாம் எடுத்தாங்கன்னா எவ்வளோ கம்மியாக தருவீங்க? ஒரு 100 200 குறைச்சி கொடுப்பீங்க. ஓகே ஓகே. எல்லாம் கொடுத்தாச்சிங்களா? சரி சரிப்பா. எல்லாமே கடா குட்டி. எல்லாம் ஒரு 4 மாதம் 5 மாதம் இருக்குமா? 4 மாதம் 5 மாதம் இருக்கும். என்ன ரேட்டு தம்பி? தம்பி நம்ம இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லிட்டு காட்டுறாரு. அதான் செக் பண்ணிருக்காரு ஃபோனில். தம்பி உங்ககிட்ட காண்டாக்ட் பண்ணி கேட்டால் ஆடு இந்த மாதிரி கொடுப்பீங்களா? உங்கள் ஃபோன் நம்பர் சொல்கிறீங்களா? 46 16. பேர்? சங்கர். உங்கள் ஓனர் பேரா? சரி சரிப்பா.